விஸ்டம் மேட்ரிக்ஸ் நடத்தக்கூடிய டிஜிட்டல் பாலிடிக்ஸ் ஒன்று உடலில் கலந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். சமூக வலைதளங்களுடைய தாக்கம், இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸுடைய தாக்கம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா, ஒரு 100 ஆண்டு கால சித்தாந்தத்தை தாங்கியிருக்கிற ஒரு கட்சி, 70 ஆண்டு கால அரசியலில் ஒரு 6 முறை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, 2018ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருந்த கட்சி, அந்த கட்சியினுடைய மிக மூத்த தலைவர், அவரை உருவாக்கிய தலைவர் உடல்நிலை சரியில்லாமல் காவேரி மருத்துவமனையில் இருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவருடைய 1 கோடி தொண்டர்களும் அவருடைய உடல்நிலை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய அன்பு மகன், அருமை மகன், இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிரியாணி கடையில் போய் பாக்ஸிங் நடத்திய அந்த பிரியாணி கடையில் போய் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுடைய டிஜிட்டல் பாலிடிக்ஸ் இருக்கிறது. தன் தந்தை உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருக்கிறார், ஆனாலும் சமூக வலைதளம் போட்டு அடிச்ச அடியில வந்து மன்னிப்பு கேட்கிறார். அவை காரணம் என்ன? சோசியல் மீடியா, டிஜிட்டல் பாலிடிக்ஸ். 100 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் அரசியல் பண்றாங்க, 6 முறை தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. ஆனாலும் எந்த ஆரிய சித்தாந்தத்துக்கு எதிராக அவங்க செயல்பட்டாங்களோ அந்த ஆரிய சித்தாந்தத்தில் பிறந்த பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்துதான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில வச்சதுதான் இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ் உடைய சாதனை. பிரசாந்த் கிஷோர் வந்துதான் முதலமைச்சர் ஸ்டாலினை வெல்ல வைக்கணுமா, திமுக வெல்ல வைக்கணுமா? பிரசாந்த் கிஷோர் வந்ததுனால தான் வெல்ல வைக்க முடிஞ்சது. அப்படி பிரசாந்த் கிஷோர் போல, சுனில் போல, தம்பி மரியாதைக்குரிய பிளாக்ஷிப்புடைய பாலா அவர்கள் சொன்னது போல பல பேர் இன்னைக்கு பல தலைவர்களுக்கு தேவைப்படுறாங்க. ஏன்னா இன்னைக்கு நல்லதை வந்து மக்கள்கிட்ட போய் செய்யற தலைவர்களை விட இவர் நல்லது செஞ்சிருக்காருன்னு சொல்றதுக்கே ஆள் தேவைப்படுது. நல்லகண்ணன் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல நின்னாருங்கிறது கோயம்புத்தூர் மக்களுக்கே தெரியாது. 2 முறை பாராளுமன்றத்தில் நின்றுருக்காரு. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து நல்லகண்ணன் யார் தெரியுமா, அவர் சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மீடியா தேவைப்படுது, அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் தேவைப்படுது. அதைத்தான் இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. சாட்டை என்கிற வலையொலியை நான் தொடங்கும் பொழுது இந்த இடத்துல மதுரையில் வந்து பேசணும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. எனக்கு சாட்டை தொடங்குவதற்கு ஒரு மூலமாக அடிப்படையாக இருந்தது ஸ்மைல் சேட்டை, பிளாக்ஷிப்புடைய ஒரு ஆரம்ப புள்ளி அந்த ஸ்மைல் சேட்டை தான். நாங்கள் ஸ்மைல் சேட்டை போல நாங்கள் நினைச்சது இளிச்சவாயன் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சோம். அதாவது தமிழம் பூராமல் இளிச்சவாயன் தான், ஸ்மைலிங் ஃபேஸ் அப்படின்னு ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைச்சது. நல்ல வேளை அந்த பேர் வைக்கல, இப்போ இளிச்சவாயன் துரைமுருகன் இருப்பாங்க. அப்படி ஒரு விளையாட்டா ஒரு சர்காஸ்டிக்கா ஆரம்பித்தோம். ஐயா வைகோடைய காணொலி தான் முதல் காணொலி, வைகோ போலவே பேசுவது. ஏன்னா நான் இயல்பிலே வந்து எங்கள் குடும்பம் வந்து திமுக மதிமுக, என் தாய்மாமா பூரா திமுக, சித்தப்பா பெரியப்பா பூரா தாய்மாமா பூரா வந்து மதிமுக, சித்தப்பா பெரியப்பா திமுக. அப்போ ஐயா வைகோவுடைய பேச்சு வந்து பெரிய தாக்கம் வந்து எனக்குள்ள ஏற்படுத்தியது. வைகோ அண்ணன் நாஞ்சில் சம்பத்தெல்லாம் அப்போ அவரை மாதிரியே வந்து பேசுறது. அப்போ அதுதான் முதல் காணொலியே, நான் சாட்டில் எடுத்த முதல் காணொலியே வைகோ அவர்களை வந்து கிண்டல் செய்து கேலிசி தான் எடுத்தேன். ஆனால் அவருடைய தாக்கம் இருந்தது, அதுதான் முதல் காணொலி. ஆனால் முதல் காணொலி என்னன்னா, உடனடியாக இந்த காணொலியை நீக்கணும்னா உன்னை கட்சி விட்டு நீக்கிறோன்னு அண்ணன் முதல் காணொலி போட்டுட்டு அதை எடுத்துட்டோம். அப்படி ஒரு விளையாட்டா தொடங்கிய ஒரு வலையொலி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 36 கோடி பேர் பார்வையாளர்களாக சாட்டையை பார்த்துருக்காங்க கடந்த 4 ஆண்டுகளில். பாலா சொல்லும்போது சொன்னார், சாட்டையினுடைய காணொலியில் வந்து அதிக பேர் பார்க்குறாங்க, அதிக நேரம் பார்க்குறாங்க அப்படின்னு. அதற்கு காரணமாக இருப்பது என்னுடைய நேர்மை என்று நான் நினைக்கிறேன். நான் சிறைக்கு செல்லும்போது, சிறையில் இருந்த காலகட்டத்தில் பல அழுத்தங்கள், எல்லாமே பொய் வழக்கு. அரசியல் இருந்தால் உங்களுக்கு தெரியும், பொய் வழக்கு நிறைய போடுவாங்க. அதுவும் இந்த ஆட்சியில் அதிகமான பொய் வழக்கில் போடுவாங்க. அப்படி பொய் வழக்கில் சந்திக்கும் போது அழுத்தம் இருந்தது. ஒரு உயர்நிலை காவலர், ஒரு சீஃப் வார்டர், அவர் வந்து என்னை சந்தித்து சொன்னார், திருச்சியில் உங்கள் மேலே போட்டுக்கிற 3 வழக்குமே ரத்து பண்ணிடுவாங்களாம். உங்கள் மேலே போட்டுக்க 3 வழக்கு ரத்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ என்ன போஸ்டிங்கில் நாம் தமிழ் கட்சிங்களோ அதுக்கு இணையான ஒரு போஸ்டிங்கும் தரேன்றாங்க. நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அதை பேசி முடிச்சிடலாம்னு சொல்கிறாங்க. நான் உடனே சொன்னேன், அப்படி செய்கிறதுக்கு பதிலாக நான் வாழ்நாள் முழுக்க பேரறிவாளன் மாதிரி ஜெயிலே கழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறேன். திருப்பி வெளியே வர்றேன், வெளியே வந்து 1 மாதத்தில் மீண்டும் வழக்கு, அப்போதும் 3 வழக்கு, திருப்பியும் போகிறேன், திருப்பி பாளையங்கோட்டை ஜெயிலு. அதே மாதிரி ஒரு காவலர் மூலியமாக தூதுவிடப்படுகிறது, உங்கள் வழக்கப்புறம் ரத்து பண்ணிடுவாங்க, அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்றாங்க. திருப்பி வெளியே வர்றேன், 15 நாள் திரும்பி வழக்கு. அப்போ குண்டர் சட்டம், 230 நாள் புழல் ஜெயிலில் இருக்கேன். அந்த புழல் ஜெயிலில் மாறி மாறி பல்வேறு முறைகளாக என்னை அப்ரோச் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படியாவது வந்துருங்க, வெளியே வரும்போது நாம் தமிழர் கட்சி உங்களை வரவேற்க வரக்கூடாது, வெளியே வந்து சீமான ஆதரிச்சு பேசக்கூடாது, உடனடியாக குண்டாசை ரத்து பண்றதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்தி வருது.
அது என்னுடைய மாமனார் வந்து திராவிட கழகத்தில் இருந்தவர், அவர் மூலியமாகவும் அப்ரோச் செய்து நான் உள்ளே போகும்போதும் தமிழ் தேசியவாதியா உள்ள போனேன், வெளியே வந்த பிறகும் தமிழ் தேசியவாதியாக வெளியே நின்றேன். யூடியூப்போட அல்காரிதம் அண்ணன்மார்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூடியூப் அல்காரிதத்தின்படி ஒரு 3 மாதம் 90 நாட்கள் காணொலி வரல அப்படின்னா அந்த யூடியூப் அல்காரிதமே மாறிடும். நம்ம எந்த காணொலியை வெளியிட்டாலும் யூடியூப்ல வந்து பார்வையாளர்களை கூட்டாது. நான் வெளியே 230 நாட்கள் காணொலி வெளியிடல, 230 நாட்கள் கழித்து வந்து வெளியிட்ட என்னுடைய காணொலி யூடியூப்ல நம்பர் 8 ட்ரெண்டிங்ல போனது. கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் 2 லட்சம் பேர் பார்த்தாங்க. அதுதான் என்னுடைய நேர்மை நினைக்கிறேன். அதாவது அரசியல்ல இன்னைக்கு நேர்மை வந்து செத்து போயிடுச்சு, நேர்மையான அரசியல்வாதிகளே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அரசியல்ல திமுகவிலையும் நேர்மையானவர்கள் இருக்காங்க, மதிமுகவிலும் அண்ணன் அந்திரிதாஸ் போல நேர்மையானவர்கள் இருக்காங்க, அதிமுகவிலையும் நேர்மையானவர்கள் இருக்காங்க. நாம தேடுறது இல்ல, நேர்மை எல்லா கட்சியிலும் இருக்கு. எல்லாருமே மக்கள் பணி செய்யத்தான் வந்திருக்காங்க. என் பாஜகவில் நேர்மையானவர்கள் இல்லையா? தனிப்பட்ட முறையில் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் உண்மையிலேயே நேர்மையான தலைவர் தான், எனக்கு மாற்று கருத்து கிடையாது. தனிப்பட்ட முறையில் நான் சித்தாந்தத்தை சொல்றேன், தனிப்பட்ட முறையில் நல்ல மனுஷன். அண்ணன் ஐயா செல்லூர் ராஜு, இப்போ வந்துட்டு போன அண்ணன் சரவணன், எல்லாமே தனிப்பட்ட முறையில் பழகுவதற்கும் அன்பானவர்கள். ஏதாவது ஒண்ணு இந்த மக்களுக்கு செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இருக்காங்க. ஆனால் அவர்கள் வைத்திருக்க சித்தாந்தம் தவறாக இருக்கும் போது, அவருடைய கட்சியினுடைய தலைவருடைய கோட்பாடுகள் தவறாக இருக்கும்போது அவங்க பிழையாகி போயிடுறாங்க. திமுக எனக்கு தெரிஞ்சு பழைய திமுக இருக்காங்க பாருங்க, அவங்க அத்தனை பேருமே இந்த இனத்தின் மீதும் மொழியின் மீதும் பற்று கொண்டவர்கள் திமுக கட்சியில. நான் திமுக குடும்பத்திலிருந்து வந்தவன். திமுக தான் தமிழை இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்ப்பதற்கு பாடுபட்ட கட்சி. இன்னைக்கு அதை கதையை விடுங்க, இன்னைக்கு கதையை இங்க வச்சு பேச முடியாது, அது தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிக்குவோம். இன்னைக்கு மாறி போச்சு. ஆனால் அதை இன்னைக்கு வந்து செய்வதற்கு வந்து அவங்களுக்கு என்னவா திமுகவே வந்து இன்னைக்கு திமுக போன்ற கட்சிகளே பாஜக போன்ற கட்சிகளே வந்து எந்த நிலைமைக்கு வந்துச்சுன்னா, சோசியல் மீடியா இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸை நம்பித்தான் கட்சியே அவங்க நடத்திட்டு இருக்காங்க. வார் ரூம் பத்தி சகோதரர் பாஜகவை சார்ந்த சகோதரர் சொன்னாங்க. வார் ரூம்ல வந்து சரியா பயன்படுத்துற கட்சி இருக்கு, அதே வார் ரூமை கேடி ராகவனை வீழ்த்துவதற்கு பயன்படுத்துகிற கட்சிகளும் இருக்கு. வார் ரூம்ல நல்லது நடக்கு, கெட்டது நடக்கு. ஏஐ தொழில்நுட்பத்தை பத்தி மரியாதைக்குரிய தம்பி கோமணி சொன்னாங்க. உண்மையிலே ஏஐ தொழில்நுட்பத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதை இனிமேல் தான் நம்ம உணர போறோம். ஏன்னா ஏஐ தொழில்நுட்பத்தில் சமந்தா போலவே லிப்டுக்குள்ள கொண்டு போற மாதிரி உருவாக்க முடியுது. அதே ஏஐ தொழில்நுட்பத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் காளியாத்தா பாட்டு பாடிட்டு இருக்காரு. யூடியூப்பை திறந்தா அவர் ஐயப்பன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. மோடி போலவே குரல் கொண்ட ஒரு வச்சு பாட வைக்க முடியுது. நாளைக்கு அண்ணாதுரை கொண்ட ஒரு குரலை வைத்து நான் எனக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது, ஓட்டு போடாதுன்னு சொன்னாலும் சொல்ல வைக்கலாம். பெரியார் வந்து சொல்லலாம், பெரியார் போலவே குரலை கொண்டு வந்து நான் சாதியை ஒழிக்க போராடினேன், இவன் சாதி பார்த்து சீட்டு கொடுக்குறான், அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதுன்னு பெரியாரை வச்சு சொல்ல வைக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? ஐயா கலைஞர் கருணாநிதி அவருடைய குரல்லே வந்து உலங்கவர் ஓவியவே, உற்சாக காவியவே, ஓடை நறுபலரே, உடையவள் புதுரளவே, அன்பே அழகே அவுதே, இன்பவே இடிய தட்டலே, வரகதபடியே, வாடிக்கை சுடரை, வன்பகத விளக்கே என்று சொல்வது போலவே ஸ்டாலினை டப்பாத, அவன் ஓட்டு அவட டப்பாத, ஆக அவன் தமிழ்நாட்டையே குடி ஓட்டு புதைச்சிருவான்னு சொல்ல வைக்க முடியும். நான் அப்படி சொல்ல வரல, சொல்ல வைக்க முடியும் என்று சொல்றேன். ஏஐ தொழில்நுட்பத்தில் ஐயா கலைஞர் கருணாநிதியை வச்சு இந்த தேர்தலில் பிரச்சாரம் செய்தது போலவே நாங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களை வைத்து என் மகன் ஸ்டாலினுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அவனை நம்பாதே என்று சொல்ல வைக்க முடியும். அதைத்தான் தம்பி கோமணி அவர்கள் வந்து மிக தெளிவாக சொன்னாங்க. அப்போ அந்த சமூக வலைதளத்தை எதற்கு பயன்படுத்த போறோம்? நல்லதுக்கு பயன்படுத்த போறோமா, கெட்டதுக்கு பயன்படுத்த போறோமா? நல்லதற்கு பயன்படுத்துகள் என்று சொல்லத்தான் இந்த டிஜிட்டல் மேட்டிக்ஸ், இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ் என்கிற இந்த மாநாட்டை நடத்துறாங்க அப்படின்னு நான் புரிந்து கொள்றேன். நிறைய தகவல்கள், குறிப்பாக அண்ணன் தேடல் ஆனந்தன் அவருடைய பேச்சில் வந்து ரொம்ப தெளிவா இருந்தது. உண்மையிலே ஒரு எம்பி கேண்டிடேட், நீங்களாம் ஒரு எம்பி கேண்டிடேட், யாரோ பாராளுமன்றத்துக்கு போகும்போது உங்களை போன்றவர்கள் பாராளுமன்றத்துக்கு போனா பாராளுமன்றத்தை தெரிக்க விடுவீர்கள். என்னால் அவ்வளவு தெளிவான ஒரு புரிதல் இருந்தது. மக்களுக்கு எதை கடத்தணும், ஒரு சொல்ல டேக் ஹோம் பாயிண்ட் சொல்லுவாங்க ஒவ்வொரு கூட்டத்திலையும். அப்படி தேடல் ஆனந்தவருடைய பேச்சில் நிறைய டேக் ஹோம் பாயிண்டாக நான் எடுத்துக்கொண்டேன். என்னுடைய பேச்சில் இல்லை வரப்போகிற தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்துறதுக்கு இங்கிருந்து பல அண்ணனவர்கள் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அப்படி நிறைய தகவல்களை வந்து பெற முடிஞ்சது. இந்த சோசியல் மீடியாவை எந்தெந்த வகையில் நம்ம பயன்படுத்தலாம், எப்படியெல்லாம் வந்து நம்ம கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நான் பயன்படுத்தலாம், நம்ம சித்தாந்தத்துடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து நான் புரிந்து கொண்டேன். இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தம் தமிழ்நாட்டில் இருக்குது, எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. இந்த சுந்தரபாண்டியபுரம் படத்தை சொல்லுவாங்க, அவங்க ஊரில் அவங்க எப்படியோ அப்படி நம்ம ஊரில் நம்ம எப்படியோ அந்த ஊரில் அவங்க அப்படி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அது மாதிரி வடக்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ இவங்க இங்கே தெக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றது வந்து ஊழலையோ லஞ்சத்தையோ குடும்ப ஆட்சியோ சொல்லலை, அடக்குமுறை. எனக்கு சவுக்கு சங்கர் அவருடைய கருத்தின் மீது உரணுண்டு. ஆனால் சவுக்கு சங்கரை அடக்குவதற்கு இந்த அரசாங்கம் முனைந்ததா இல்லையா என்பதன் கேள்வி. ஒரு சாதாரண ஒரு ட்விட்டர்ல இன்னைக்கு ட்விட்டர் பக்கத்துல
மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய அன்றைய நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் குறித்து ஒரு மீம் போட்டதற்காக பிரதீப் என்கிற ஒரு தம்பியை 35 நாட்கள் இந்த அரசாங்கம் முடக்கி வைத்தது. பாம்பு போட்டவனை பிடிப்பது போல மீம் போட்டவனை பிடிப்பதற்கு தனிப்படை வைக்கிறது. ஆனா போதைப் பொருள் கடத்தவனுக்கு நிதி வாங்கிக்கிட்டு அவனை வீட்டுக்குள்ளே பத்திரமாக பாதுகாத்தும் வைக்கிறார்கள். அது எனக்கு புரிய மாட்டேங்குது. போதைப் பொருள் கடத்துறவன், கஞ்சா விற்கிறவன், அபீன் விற்கிறவன், ஹெராயின் விற்கிறவனை கொண்டாடுகிற இயக்கம் ட்விட், ஃபேஸ்புக், யூடியூப், சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம்ல மீம் போடுறவரை தேடி தேடி கைது செய்கிறது. என் மீது 11 வழக்கு. யாரும் நம்ப முடியுதா? சாதாரண ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த என் மீது 11 வழக்கு. எனக்கு கொள்ளையடிச்ச வழக்கா, இல்லை வேலை வாங்கி தருவன்னு சொல்லி ஏமாத்தின வழக்கா, இல்லை பிணவரையில் பணத்தை பதுக்கிய வழக்கா, இல்லை 2 லட்சம் கோடி சொத்து சேர்த்த வழக்கா, இல்லை கல்லூரியா கட்டிய வழக்கா? இல்லை, நான் யாரையும் குறிப்பிட்டு பேசுறேன், பொதுவாக சொல்றேன். நான் அது அண்ணன் ராதாரவி சொல்ல மாதிரி எதுக்காக சொல்றேன்னா நான் அதுக்காக சொல்றேன். அப்படி கிடையாது. வழக்கு எல்லாமே மக்கள் களத்தில் மக்களுக்காக பேசியதற்காக வழக்கு. கன்னியாகுமரியில தக்கலையில ஒரு ஆர்ப்பாட்டம், கனிம வளத்தை கொள்ளடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 600 லாரிகள் பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு, இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு. இங்கே கட்டுகிற விளிங்கம் துறைமுகத்திற்கு ஏன் கேரளாவில் மலையை உடைக்காம தமிழ்நாட்டில் உடைக்கிறீங்க என்பதை மக்கள் மொழியில பேசிட்டேன். கேரளாவில் வாழ்ற முதலமைச்சர் அந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவர் என்பதை நான் மக்கள் மொழியில சொல்லிட்டேன். உடனே அதுக்கு வழக்கு போட்டு 53 நாட்கள் சிறை. அதுல குண்டாஸ் போடுறதுக்கு முயற்சி பண்றாங்க, முடியல. வெளியே வந்தோடனே ஃபாக்ஸ்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ரீபெரும்புதூர்ல ஐபோன் மேனுஃபேக்சரிங் யூனிட், அதுல 9 பெண்கள் இறந்து விட்டார்கள் என்று புதிய தலைமுறையும் நியூஸ் 18 செய்தி வெளியிடுது. அந்த செய்தி எடுத்து நான் சாட்டையில் பேசியதற்கு என் மீது வழக்கு பதிவு செய்து 8 பிரிவுகள் வழக்கு. அதாவது 123A இருக்கு பாருங்க, அது இந்தியாவுடைய அந்திராஜ் தெரியும், தேச துரோக வழக்குங்க. ஒரு ஃபாக்ஸ்கான் என்ற நிறுவனத்திற்கு எதிராக அங்கே வேலை பார்த்த பெண் ஊழியர்களுக்கு சரியான உணவு கிடைக்கவில்லை என்று பேசியதற்கு 124A தேச துரோக வழக்கு. யார் மீது போட்ட வழக்கு? கோபாலகிருஷ்ண கோகலே மீதும் எங்கள் பாட்டனார் வ.உ. சிதம்பரனார் மீதும் போட்ட வழக்கை என் மீது போட்டு என்னை பெருமைப்படுத்தியது திமுக அரசாங்கம். 124A. அந்த 124A இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தடை பண்ணிடுச்சு. அது அரசியல்வாதி மீது போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் தான் அது நடக்குது, தொடர்ச்சியா போடுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் எபிடமிக் டிசீஸ் ஆக்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். நான் பேசுனது தக்கலையில் உட்காந்துக்கிட்டு கண்டிஷன் பேர்ல கையெழுத்து போட்டுட்டு இருக்கேன். தக்கலையில இருந்து பேசுனதுக்கு நான் கொரோனாவை பரப்பிட்டேன்னு சொல்லி வழக்கு போட்டாங்க. ஏன்னா அந்த ஏரியா பக்கமே போல. அப்புறம் டிசாஸ்டர் எபிடமிக் டிசீஸ் ஆக்ட் பரப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி 8 பிரிவுல வழக்கு போட்டு ஒரு 230 நாள் என்ன ஜெயில வச்சு அழகு பார்த்தாங்க. சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகும் அந்த சிறையில் நடக்கிற அநீதிகளை எதிர்த்து பேசினேனே ஒழிய அந்த திமுகவுக்கோ அந்த அதிகார வர்க்கத்துக்கோ நான் ஆதரவா நிக்கல. அதுதான் பாலா சொன்னது போல என்னுடைய சாட்டையினுடைய விரிவாகத்துக்கான காரணம். சாதாரண ஒரு சேனலா இருந்துச்சு, யாருக்குமே தெரியாது, யாருக்குமே உண்மையிலே தெரியாது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த 2023ஆம் ஆண்டுக்கு பாருங்க, 2021ஆம் ஆண்டு அப்போ என்னுடைய ரெவென்யூ எடுத்து பார்த்தா மொத்த வருஷத்துக்கும் 10 லட்சம் ரூபாய். சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு என்னுடைய ஒரு ஆண்டு கால வருமானம் 67 லட்சம் ரூபாய். ஐயா ஸ்டாலினுக்கும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நான் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா என்னை ஜெயிலத்துக்கு போட்டதுனால தான் நான் வளர்ந்தேன். அடக்குமுறை, அந்த அடக்குமுறையை தாண்டி வரணும். அந்த அடக்குமுறையை தாண்டி எனக்கு வருவதற்கு உதவியாக இருந்தது சோசியல் மீடியா. அதைத்தான் மாலா சொன்னாங்க. என்ஐஏ ரைடு வந்தது. அந்த ரைடில் என்ன நடந்துச்சுன்னு ஒன்று நான் சொல்லணும், இல்லை என்ஐஏ அதிகாரிகள் சொல்லணும். என்ஐஏ அதிகாரிகள் எங்கள் வீட்டுக்கு ரைடு வந்து நாங்கள் அக்யூஸ்டுக்காக வரல. ஒரு வழக்கில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு சிவப்பு கலர் கார் வந்து ஒரு 2 பேரை ஏற்றிட்டு போயிருது. பக்கத்தில் ஒரு பெட்டி கடைக்காரர் இருக்காரு. பெட்டி கடைக்காரரை கூப்பிட்டு கேட்பாங்களா மாட்டாங்களா, அந்த சிவப்பு கலர் கார் நம்பரை பார்த்தீங்களா, கார் ஓட்டுநர் வந்து வளைஞ்சு வந்தாரா, குடிபோதையில் இருந்தாரா, இறங்குனாரா, ஏதாவது பார்த்தீங்கன்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுல சம்பந்தப்பட்ட நபர் உங்களுக்கும் அழைச்சி பேசியிருக்காரு. என்ன பேசினாருன்னு சொல்லி என்கிட்ட கேட்க வேண்டியது என்னையோட கடமை. மிக நேர்மையாக கண்ணியமாக என்னைய நடந்துட்டாங்க. நான் கூட என்ன பெரிய ஓவர் பில்டப், நம்ம தான் தெரியும்ல உளவுத்துறையே, ஐயா உளவுத்துறைலாம் அங்கே ஒர்த்து இல்லையா அப்படின்னு முதல்ல சொன்ன போயிட்டு, ஐயா உளவுத்துறைக்கெல்லாம் ஒர்த்து இல்லை, நீங்க உண்மையே சொல்லுங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னா அவர் உடைச்சு பேசினார். இதான் வேலை, ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை அப்படின்னு. ஆனா இங்க பார்த்தா கோடி கோடியாக நிதி வருகிறது. கட்சியை உடைக்கும் சாட்டை, கட்சிக்குள் தனி ரூட், சீமானை பின்னுக்கு தள்ளும் சாட்டை. யாரு? தமிழ்நாட்டுடைய மெயின் ஸ்ட்ரீம் அச்சு ஊடகங்கள். ஏன் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் தேவைப்படுகிறது, ஏன் சோசியல் மீடியா தேவைப்படுகிறது என்பதற்கு நானே சான்று. அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் இன்னைக்கு மிக கேவலமாக போனதால் இன்னைக்கு சோசியல் மீடியா என்கிற பிளாட்ஃபார்ம் தேவைப்படுகிறது. அன்றைக்கு என் சாட்டைங்கிற ஒரு சேனல் இல்லைன்னா நான் எந்த தரப்பு நியாயத்தை சொல்லிருக்க முடியாது. தம்பி பாலா போன்றவர்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஓ உண்மையிலே இவன் பெரிய அக்யூஸ்ட் போல இருக்க, போய் இவன் வந்து பெரிய துப்பாக்கிலாம் செய்வான் போல வீட்டில். ஏன்னா சொல்றாங்கல்ல, சாட்டை துறைமுருகன் வீட்டில் வந்து துப்பாக்கி எடுத்துட்டாங்க, உடனடியாக கைது செய்தாகணும். ஆமான்றேன், சாட்டை துறைமுருகன் தீவிரவாதின்றேன் அப்படிங்கிறார் ஒருத்தர்.
தமிழ்நாட்டில் ஒருத்தர் காரைக்குடிக்காரரு ஆமான்றேங்கிறாரு. இன்னொருத்தர் வந்து அவரை ஒரு வாரத்தில் சிறையில் போட்டுருவாங்க, ஊஃபா ஆக்டில் உள்ள போயிடுவார், 2 வருஷம் வெளியே. நான் உனக்கு தெரியுமா, நான் போகும்போது 4 லுங்கி 4 டிஷர்ட்டு எல்லாம் எடுத்து வச்சு தான் அங்கே என்னைய அலுவலகத்துக்கே போனேன். என் மனைவிட்ட சொன்னேன், குறைந்தபட்சம் 6 மாதம், அதிகபட்சம் 2 வருஷம். ஐயா வைகோலாம் கிட்டத்தட்ட 400 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு. அதெல்லாம் பார்த்துக்க, வெளியே வந்து இன்னைக்கு வைகோ பெரிய தலைவரா இல்லையா, அது மாதிரி வருவன்னு சொல்லிட்டு தான் சத்தியமா போனேன். ஏன்னா அப்படித்தான் எங்க அண்ணன் சீமான் எங்களை உருவாக்கி இருக்காரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, ஜக்கி வாசுதேவ் அவர்கள் சொல்லுவாங்க, அவர் மீது எனக்கு விமர்சனம் உண்டு, ஆனால் ஜக்கி வாசுதேவ் சொல்லுவாங்க, புறச்சூழலில் பூகம்பமே நடந்தாலும் அகச்சூழலை அழகாக வைத்துக் கொள்வது தான் அந்த உலகத்தில் வெல்ல முடியும் பாரு. அதுதான் என்னுடைய வாழ்க்கை. புறச்சூழல்ல எண்ணெயே வந்தாலும் சரி, ஈடி வந்தாலும் சரி, ஐடி எங்களுக்கு வராது. நாங்கள் ஒன்றும் செந்தில் பாலாஜி ஜெகத் ரச்சகனோ இல்லை, அவங்க விட்டு தான் அது போகும். அப்போ புறச்சூழலில் பூகமே நடந்தாலும் நாங்கள் அகச்சூழலை வந்து ரொம்ப கூலாக தான் வச்சிருப்போம். ஏன்னா அப்படித்தான் இங்கே வெல்ல முடியும். நீ எது வந்தாலும் நம்ம வந்து ஒரு பாத்திரலாண்டா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அது நம்ம மண்ணுக்குரிய இது. 13 முறை வெள்ளக்காரன் வர்றான். எல்லாரும் வெள்ளக்காரன் வந்தபோது ஐயா தோற எசமான்னு சொல்லி அவனுக்கு வரி கட்டிய பொழுது 13 முறையும் திருப்பி அடித்த நம் பாட்டன் புலித்தேவன் நமக்கு வந்து மிகப்பெரிய வழிகாட்டியா இருக்காரு. அதே போல ஒரு பெண் அப்படின்னா கணவன் இறந்துட்டா வெள்ளச்சலை கட்டிக்கிட்டு முக்காடு போட்டு மூளையில உட்காரணும் அப்படின்னு தான் ஒரு காலம் இருந்தது. ஆனால் தன் கணவர் முத்துவடுகநாதரை கொன்றொழித்த வெள்ளைக்காரனை 8 ஆண்டுகள் ஹைதர் அலியுடைய துணையாக நின்று, திப்பு சுல்தானுடைய துணையாக நின்று விரட்டி அடித்த வேல்நாச்சியார் நமக்கு வழிகாட்டியா நிற்கிறார். அவருடைய படை தளபதியாக இருந்த மருதுபாண்டியர், தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன், வெண்ணிக்காலடி, சுந்தரலிங்கம், இவர்கள் நமக்கு வழிகாட்டியா இருக்காங்க. வெள்ளைக்காரன் வர்றான், அவனை வந்து பொருளாதாரத்தில் வீழ்த்த முடியாது. வெள்ளைக்காரனுக்கு இருக்கிறது மிகப்பெரிய பொருளாதாரம் தான். அப்ப பொருளாதாரத்தில் அவனை கை வச்சா மட்டும்தான் நம்மளால் வெல்ல முடியும் என்று காலா லாவியா என்கிற 2 கப்பலை கட்டி இலங்கைக்கு அன்றைக்கே 1906 காலகட்டத்திலே கப்பலை அனுப்பிய வாவு சிதம்பரம் என்கிற நம்முடைய பாட்டன் நமக்கு வழிகாட்டியா இருக்காரு. அவர்கள் தான் நம்முடைய வழிகாட்டி. அதை நம்ம எடுத்துக்கிட்டு அதை இந்த சமூகத்திற்கு, இந்த சோசியல் மீடியா சமூகத்திற்கு, இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஊடகத்தின் மூலமாக, இந்த ஒன்றுகூடல் மூலமாக நான் வந்து தெரிவிக்கிற செய்தி. நிறைய தகவல்களை பேசக்கூடிய இளைஞர்கள், இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ் தேசியம் அப்படின்னாலே அது ஏதோ தீவிரவாதம், அது பயங்கரவாதம், அது பிரிவினைவாதம் அப்படின்னு பேசக்கூடிய கால் இருக்கு. தமிழ் தேசியம் என்பது நீங்க போட்டிருக்கீங்கல்ல, கிங் மேங்கர்ஸ் ஆஃப் யுனைடெட் பாரத், இதை உருவாக்கத்தான் நாங்கள் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறோம். யுனைடெட் பாரத், ஒன்றுபட்ட இந்தியா. ஒன்றுபட்ட இந்தியா இருக்கணும்னா கேரளாவை மலையாளி ஆளணும், ஆந்திராவை தெலுங்கர் ஆளணும், கர்நாடகாவை கன்னடர் ஆளணும், மராட்டியர் ஆளணும், குஜராத்தை ஒரு குஜராத்தியர் ஆளணும், தமிழ்நாட்டை ஒரு தமிழர் ஆளணும். அதுதான் ஒன்றுபட்ட இந்தியாவாக இருக்க முடியும். தமிழ் தேசியம் பேசுவது இந்தியாவிலிருந்து பிரிப்பதற்கல்ல, ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து நிற்பதற்கு. அதனாலதான் நாங்கள் வந்து காஷ்மீரிய போராட்டத்துக்கு, காஷ்மீரிய மக்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம். காஷ்மீரிய பிரச்சனைக்கு, சீக்கிய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாம் முயற்சி குரல் கொடுக்கிறது. அதே போல வந்து மணிப்பூருடைய மக்களுக்கு குரல் கொடுக்கிறோம். அதே போல நாகாலாந்துடைய பூர்வகுடி மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம். மலையாளிகளுக்கும், தெலுங்கர்களுக்கும், கன்னடர்களுக்கும், இங்கே வாழ்கிற ஒவ்வொரு தேசிய மக்களுக்கான விடுதலைக்கும் குரல் கொடுக்கிறோம். நாம் தமிழர் கட்சி என்பது ஏதோ தமிழர்களுக்கான கட்சி மட்டும் கிடையாது. தமிழ் தேசியம் என்பது இங்கே வாழ்கிற, இங்க தெலுங்கை பூர்வமாக கொண்டிருக்கிற தெலுங்கர்களுக்கும், கன்னடர்களுக்கும், மலையாளிகளுக்கும், ஏன் இங்கே வாழ்கிற அத்தனை பூர்வகுடி மக்களுக்குமான ஒரு கோட்பாடு தான் தமிழ் தேசியம். எல்லாரும் வாழ்வோம், ஆள்றது தமிழ ஆளுவோம். அதுதான் எங்களுடைய கொள்கை. அந்த கொள்கைக்கு ஆதரவாக நீங்களும் நிற்க வேண்டும், அந்த உங்களுக்கு ஆதரவாக நாங்களும் நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.